மகிமைப்படுவதாக. ஆண்டுடைய சமயத்தில் ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் தியானித்து தேவனை மையப்படுத்தி முடிக்கப் போகிறோம். எடுத்துக்கொள்வோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 7, 8, 9 3 வசனங்களை வாசிக்கலாம். மோசம் போகாதீர்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறவர்கள் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமென். அன்பின் ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரப்பா. மாலை பொழுதிலும் நாங்கள் கொஞ்ச நேரம் கூடி வர வேண்டும் சொல்லி தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் எங்கள் தேவன் திட்டம் வைத்திருந்தபடியால் இதனால் கூடி வர கிருபை செய்து பாடி துதித்து ஆராதிக்க வைத்து ஜெபங்களை விண்ணப்பங்களை எடுக்க வைத்து தொடர்ந்து வார்த்தை மூலம் பேசும் இடைப்படும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுகிறோம். ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நாம் விதைக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கோதுமை விதைத்தால் கோதுமை அறுப்பார்கள், திணை விதைத்தால் திணை அறுப்பார்கள். மக்கள் சொல்லுவாங்க, வெனை விதைச்சா வெனை அறுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்னு சொன்னார். பழைய ஏற்பாட்டில் எரேமியா 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கோதுமையை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுப்பார்கள், பிரயாசப்படுவார்கள், புரோஜனம் அடையார்கள். கர்த்தருடைய உத்தரவு கோபத்தினால் உங்களுக்கு வரும் பலனை குறித்து வெட்கப்படுங்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ 12:13 மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். புதிய ஏற்பாட்டு சத்தியம். பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்குது? கோதுமை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுப்பார்கள். வயலில் போய் கோதுமை விளைச்சிட்டு வந்துட்டாங்க, விதைச்சிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அறுக்க போகிறாங்க, அது என்ன விளைஞ்சிருக்குதான்? என்ன காரணம்? இவங்க விதைச்சது கோதுமை விதை தான். ஆனால் இவங்க செயல்கள் ஒவ்வொன்றும், இஸ்ரவேல் ஜனங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் தாறுமாறான செயல்கள், கர்த்தருக்கு பிடிக்காதது, கர்த்தர் அருவருக்கத்தக்கது, கர்த்தருக்கு ஏற்காதது. கவனிங்க, மனுஷன் எதை விதைக்கிறான் அதைத்தானே அறுக்கணும். ஆனால் இவன் விதைச்சது ஒன்று, விளைஞ்சது வேற ஒன்று. அதைத்தான் இப்போ அறுக்க போகிறான். கோதுமை விதைச்சிட்டு கோதுமை விளையின்னு பார்த்தா அங்கே முள்ளுகளாக விளைஞ்சிருக்கு. கோதுமை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுப்பார்கள். ஆண்டவர் ப்ராபசி சொல்கிறார் எரேமியா மூலம். பிரயாசப்படுவார்கள், பிரயோஜனம் அடையார்கள். பிரயாசப்படுவாங்க, களை எடுப்பாங்க, களை கொத்துவாங்க, அதுக்கு தண்ணி பாய்ச்சுவாங்க, மழைக்காக விண்ணப்பம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க, வேலி அடைப்பாங்க, எல்லாம் கல்லுகளை பொறிக்கப்படுவாங்க, சகல வேலையும் பிரயாசப்படுவாங்க. ஆனால் அவங்க பிரயாசப்பட்டதுக்கெல்லாம் பிரயோஜனம் அடையார்கள். பிரயோஜனம் கிடையாது. காரணம் என்ன? தேவசந்திர காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை, நாம் செய்கிற செய்கை நம்முடைய இருதயத்தின் காரியங்களை பொறுத்திருக்கிறது.
இது இஸ்ரவேலருக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை. அவங்கள கொண்டு வந்து கானான் தேசமாகி இஸ்ரவேல் தேசத்தில் நாட்டி அவங்களுக்கு கற்பனைகளை கொடுத்து, வர்ற வழியிலே கற்பனைகளை கொடுத்து, என் கற்பனைப்படி நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னால், எதை ஆண்டவர் வெறுத்தாரோ அதைத்தான் இவங்க நேசித்தாங்க. எதை ஆண்டவர் வேண்டான்னு சொன்னாரோ அதைத்தான் இவங்களை விரும்பினாங்க. எது கூடாதுன்னு சொன்னாங்களோ அதுதான் இவங்களுக்கு ரொம்ப விருப்பமாக செஞ்சாங்க. தேவசூர் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, இதுதான் முராட்டாட்டம் உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள். இவங்களை குறித்து தான் எரேமியா தேவாவியால் ஏவப்பட்டு சொல்கிறாரு, கோதுமையை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுப்பார்கள். ஸ்தோத்திரம். இது 100க்கு 100 வித்தியாசமான ஒரு காரியம். கலாத்தியரில் 6வது இடத்துல நம்ம வாசித்த வசனத்துக்கு இது ரொம்ப வித்தியாசமான காரியம். சரி, அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற காரியம், தேவ சமூகத்தில் யோபுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீமையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் பயங்கரமான ஒரு உபத்திரவம். 3ஆம் அதிகாரம் தன்னைத்தானே தன்னுடைய பிறந்த நாள் எல்லாவற்றையும் சாபப்படுகிற ஒரு அதிகாரம். 4ஆம் அதிகாரத்தில் வந்த நண்பரில் முதல் நண்பன் தேமானின் எலிப்பாஸ் பேசுகிறார், யோபுக்கு பேசுகிறார். அவர் பேசும்போது 8ஆம் வசனத்தில் அப்படி சொல்கிறாரு, நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவனையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். யோபுக்கு வந்த பாடு தீமை செஞ்சதுனால தான் வந்திருக்குன்றத ஒரு கான்செப்டில் இந்த தேமானின் எலிப்பாஸ் பேசுகிறார். சரி, அவர் காரியத்தை பேசுகிறார். ஆனால் இது வேத வசனமாய் நமக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த நாளை தியானிக்க முடியாமல் கர்த்தர் கையில் கொடுத்துருக்கிறார். அதில் என்ன சொல்லப்பட்டு பாருங்க, அநியாயத்தை யார் உழுகிறார்களோ அவர்கள் தீவினையை விதைக்கிறார்கள். உழுகிறது இடத்த உழுகிறாங்களா? அநியாயத்தை உழுகிறாங்க. உழுதுட்டு விதைக்கிறது, உழுகிறது அநியாயம், விதைக்கிறது தீவினை, அறுக்கிறது எதை அறுப்பாங்க? அதையே அறுப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு சமூகத்தில் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இன்னைக்கு எந்த காரணத்தை கொண்டும் யாரை பற்றியும் யாரும் தப்பாக பேசுகிறதோ அவங்களுக்காக தவறாக செயல்படுறதோ கூடவே கூடாது. நல்லா கவனிச்சு கேளுங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஒரு மனுஷன் தன்னை வணங்கலைன்றதுக்காண்டி அந்த மனுஷன் யார், அந்த மனுஷனுடைய பின்னணி என்ன, அந்த மனுஷனுடைய கோத்திரம் என்ன, அந்த மனுஷனுடைய குலம் என்ன, எல்லாவற்றையும் பார்த்து இந்த ஒருவன் நிமித்தமாக கோத்திரத்தையே க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி ஆமான் என்று சொல்லப்படுதான ஆகாகியன் கங்கணம் கட்டி என்ன செஞ்சான்? வேலை பார்த்தான். இதுக்காக அநியாயத்தை தீவிரமாக உழுக ஆரம்பித்தான். எப்படி? ராஜாட்ட போய் தேசமெங்கும் விகற்பமான ஒரு ஜனம் இருக்கிறது. 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் 8ஆம் வசனத்தில் ஆமான் அகாஸ்வேர்வை ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவங்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமான் இப்போ என்ன செய்யறான் தெரியுமா? உழுதுகிட்டு இருக்கிறான், தீவனைய விதைச்சிக்கிட்டு இருக்கிறான். ராஜாவை போய் ராஜாவுடைய இருதயத்தை அப்படி உழுது ராஜாட்ட விதைய போடுறான். ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. ராஜாவே நீங்கள் எழுதி அனுப்பிச்சிருங்க. அநியாயத்தை உழுது தீவனையை விதைத்தான். கவனமாக கேளுங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத பகுதி. அநியாயத்தை உழுது தீவனையை விதைச்சான்.
யார் தான் அறுத்தா? அவன் தான் அறுத்தான். எதை விதைச்சானோ அவன் தான் அறுத்தான். எல்லா யூதரும் ஒட்டுமொத்தமாக அழிக்கணும். அதுக்கு முன்னாடி இவனை ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட முறையில் பகைச்ச வணங்காத மொர்தெகாயை 50 முழ உயர தூக்கு மரத்தில் தொங்க விடணும். எல்லாரும் பார்க்கணும். ஆமான வணங்காதவனை பார்த்தியா, ஊரெல்லாம் பார்க்குற மாதிரி 50 முழ உயரத்தில் மொர்தெகாய் தொங்கிட்டு இருக்கிறான், செத்து தொங்குறான்னு சொல்லி எல்லாரும் பார்க்கணும். அப்படி சொல்லி பயங்கரமான தீவினை விதைச்சான். ஆனால் இவன் விதைச்ச தீவினையை வளர்ந்து கொஞ்ச நாளில் அவனே அறுத்தான். தேவ பிள்ளைகள், எந்த காரணத்தை கொண்டும் நாம் யார்கிட்டையும் போய் யாரையும் பற்றி நினைச்சக்கூடாது. தீது புறணி பேசவே கூடாது. நல்லதை கூட பேசுருங்க, நல்லதை சொல்லிருங்க. அவன் இப்படி இவன் இப்படின்னு சொல்லி குறை சொல்லி தான் நாட்டு பாஷைன்னா புறணி பேசுறது, அதை பேசாதீங்க. பிறருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமப்படாதீங்க. நீங்களும் வளருன்னு சொல்லி முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை கூட இருந்து உங்களை வளர செய்வார். அல்லேலூயா. எந்த காரணத்தை கொண்டும் பொறாமை என்பது எழும்புருக்கி அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. கோள் சொல்வது அது தவறு. உன் ஜனத்தில் அங்கும் இங்கும் கோள் சொல்லி திரியாயாக. கோள் சொல்லி என்ன சொல்லணும்? கல்லை விட்டு எரிஞ்சு கொண்டு போடணும். தேவ சமூகத்தில் எந்த காரணத்தை கொண்டும் தேவனுக்கு உரமான காரியங்களை செய்யவே கூடாது. நல்லா ஆமான ஞாபகம் வச்சுங்க. கதைகள் மாறுது. ராஜாத்தி விருந்து செய்கிறா. முதல் நாள் விருந்தில் கழிஞ்சிட்டு 2வது நாள் விருந்தில் பப்ளிக்காக போட்டு உடைச்சிட்டா எஸ்தர் ராஜாத்தி. இந்த துஷ்ட ஆமான் தானா தேவசமர் காத்துக்குதே பிள்ளைங்க. எவன் தூக்கு மரத்தை சூப்பராக செஞ்சு ஊண்டி வச்சானோ அந்த தூக்கு மரமே அவனுக்கு வாழ்வு முடியிருக்கு காரணமாயிட்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பமாக கலாத்திற்கு வருவோம். 6வது இடத்துல கலாத்திரம் வாசித்த வசனம் சொல்லுது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அடுத்தபடியாக மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் அழிவை அறுப்பான். இப்போ ஆமான் நடந்தது என்னது? ஆமானுக்கு நடந்தது என்னது? அழிவை அறுத்துட்டான். இவன் மட்டும் இல்லை, நீங்கள் வசனங்களை வாசித்து பார்க்கும்போது இந்த ஆமாண்டிய அனைத்து பிள்ளைகளையும் செத்துட்டாங்க. அவன் குடும்பத்தார் யாவரும் செத்துட்டாங்க. இது ஒருத்த செஞ்ச கேடு பாதகம் அவன் குடும்பத்தையே பற்றி பிடிச்சிட்டு. ஆண்டுடைய வசனம் சொல்லுது, நீ விசுவாசித்த இயேசுவை உன் குடும்பம் முழுதும் ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் நீ தீவனை செஞ்சிட்டா உன் குடும்பம் முழுதும் தீவனை அறுப்பாங்க. ஆண்டு சமத்தில் அநேக தேவ பிள்ளைகள் தங்களை அறியாமல் நினைச்சுனா சில காரியங்கள் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க, தார்மாராக பேசுகிறாங்க. வேண்டாம், அப்படிலாம் செய்யவே கூடாது, பேசவே கூடாது. மோசம் போகாதீர்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். நாம் செய்கிற காரியங்கள் சில நேரத்தில் ஆண்டவரே பரியாசம் பண்ணுறது போல இருக்கு. அதனால பவுல் இப்படி எழுதுகிறார், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். நம்ம மோசம் போயிடக்கூடாது. இப்போ மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தில் அழிவை ஏற்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் ஸ்தேவான கல்லெறிஞ்சு கொள்கிறாங்க. இப்போது அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள், அங்கே இருக்கிற விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் சிதறண்டு போகிறார்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஸ்தேவான் நிமித்தமாக எல்லாரும் என்ன செய்கிறாங்க? சிதறண்டு போகிறாங்க. இப்படி போகிறவங்க எல்லாரும் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா
1, 2, 3 வசனங்களை வாசிக்கிற பொழுது அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். அப்போஸ்தலர் தவிர எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? சிதறப்பட்டு போனார்கள். சரி, தேவ பக்தியில் மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் உண்டானது. இப்போ இந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது ஜனங்கள் சிதறி போகிறாங்க. இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க. 4 வசனத்தை வாசிக்கிறோம். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்திலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். எங்கும் சிதறி போனவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இது விதைக்கிறது, நற்செய்தியை விதைக்கிறாங்க, நன்மை செய்கிறாங்க, நன்மையை விதைக்கிறாங்க, ஆவிக்கிற விதைகளை தூவுறாங்க. இதுவரைக்கும் எருசலேம் சுற்றில யூதேயா அல்லது கலிலேயா சமாரியா இந்த பகுதியில் மாத்திரம் சுவிசேஷம் இருந்துச்சு இயேசுவினுடைய காலத்தில். இப்போது சீரியா தேசத்துக்கு என்ன செய்யணும்? சுவிசேஷம். சமாரியா தேசத்துக்கு சுவிசேஷம், சீரியா தேசத்துக்கு சுவிசேஷம், ஐரோப்பா தேசத்துக்கு சுவிசேஷம் என்ன செய்யுது? கடந்து செல்கிறது. அல்லேலூயா. ஏன்னா சிதறினவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். எல்லா இடத்திலும் விதை தூவுது, எல்லா இடத்திலும் விதை பரவும். இதனால் நடந்த காரியம் என்ன? 4 வசனத்தில் விதைச்சாங்க, 8 வசனத்தில் பலன் கிடைக்குது பாருங்க. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. காரணம், எங்கெல்லாம் வசனம் கடந்து சென்றுச்சோ, எங்கெல்லாம் சுவிசேஷம் கடந்து சென்றுச்சோ, அங்கே அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. நல்லா நினச்சி பாருங்க. இங்கே 7 வசனம் போட்டிருக்கு, அநேகர்னு போட்டிருக்குது. 2வது அநேகர்னு போட்டிருக்கு, பன்மையில் தான் போடப்பட்டிருக்கு. அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. பேய் பிடிச்சவங்களா தான் அந்த பட்டணத்தில் இருந்திருக்காங்க. அசுத்தாவி பிடிச்சவங்களா ரொம்ப பேர் இருந்திருக்காங்க. இந்த சுவிசேஷம் வசனம் அங்கே போக விட்டியும் அநேகர் இந்த பிசாசு அவங்களை விட்டு ஓடி போச்சு. அல்லேலூயா. நன்மையை விதைச்சாங்க, அந்த பட்டணம் சந்தோஷத்தை நிரம்பி காணப்படுது. இன்னும் நன்மை விதைச்சாங்க, அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். சப்பானிகள் குணமாகிறது எவ்வளவு பெரிய அற்புதம். பிறவி சப்பானியை யாரும் சுகமாக்க முடியாது. ஏன்னா எந்த வைத்தியத்தை கொண்டு போன அவங்க என்ன சொல்லுவாங்க? நீ இடையில நீ கால் முறிச்சு கை முறிச்சு கொண்டு வந்துடுதுன்னா சரிப்படுத்திடுவேன், இது பிறக்கும் போதே இப்படி பிறந்த நான் என்ன செய்ய முடியும் சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. சுவிசேஷ வசனம் நற்செய்தி ஒவ்வொருவரையும் குணமாக்கினது. அல்லேலூயா. தேவசூர காத்துக்கு தேவ பிள்ளைகளே, நன்மையை விதைச்சாங்க, நன்மையை அறுத்தாங்க. தேவ சமூகத்தில் இன்னைக்கு நம்ம பட்டணம் நாம் சந்தோஷமாக இருக்கணுமா? சுவிசேஷ வசனத்தை விதைச்சிட்டோம்னா நிச்சயமாக நமக்கும் நம் பட்டணத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. எந்த காரணத்தை கொண்டும் தேவ சமுதிரக்கு தேவ பிள்ளைகள் தீவினையை விதைச்சிடக்கூடாது. ஆண்டுடைய சமுதிரம் அநியாயத்தை உழுது தீவனையை விதைச்சிடவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் தாவீது தன் மகனால் துரத்தப்படலை, மகராஜாவாயிட்டான்னு சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்தில் இவனாக வீட்டை விட்டு ஓடுறான். அது ஆண்டுடைய தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறுது. இப்போ வீட்டை விட்டு என்ன செய்கிறார்? தாவீது போயிட்டார், வனாந்தரத்துக்குள்ள போகிறார், மலை ஏறுறார். இப்போ ஏறிக்கிட்டு இருக்கும்போதே அங்கிட்டிருந்து ஒருத்தன் வந்தான்,
சிமேயி. இங்கிருந்து தாவீது போகிறார், இடையில வந்து சிமேயி சந்திக்கிறான். நல்லா கவனித்து கேளுங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்களை வாசிக்கிறோம். 5 முதல் 13 வரைக்கும் கூட வாசித்து பாருங்கள். தாவீது ராஜா பகுமீமுக்கு வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் கேராமின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் சிமேயுடைய சுபாவம், சிமேயுடைய விதைப்பு என்ன விதைப்புனீங்கன்னா தாவீதை தூசிக்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்க. தாவீதுடைய யாரெல்லாம் வர்றா? பலசாலிகள் வராங்க. இங்கே பாருங்க, தாவீது ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலி. தாவீது கூட இருக்கிறவங்க மிஞ்சின பராக்கிரமசாலி தான். ஆனால் பிசாசு ஒரு சாதாரண ஒரு சின்ன மனுஷனை வச்சு நினைக்கிறப்போ தாவீதை தூசிக்க வைக்கிறான். இப்போ தாவீது நினச்சேன்னா ஒரே அடி தான். அல்லது தாவீது சொன்னால் போதும், கூட இருக்க பராக்கிரமசாலிக்கு ஒரே அடி தான். ஆனால் தாவீது விதைக்கிற விதையை பாருங்க. கூட இருக்கலாம் சொல்கிறாங்க, இரத்தப்பிரி இந்த 7ஆம் வசனத்தில் இரத்தப்பிரினை பெரிய மனுஷனை தொலைந்து போ சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உண்மையில் கர்த்தர் சவுல் வீட்டார் இரத்தப்பலி திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யத்தின் குமாரனை அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்தப்பிரியான மனுஷன் என்றான். இப்போ பக்கத்தில் இருக்கிற செரியாவின் குமாரனை அபிஷாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவை ஆண்டவனை தூசிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். கூட இருக்கிற பராக்கிரமசாலி அபிஷாய் சொல்கிறான், இந்த மனுஷனை ஒரே போட்டு தள்ளிவிட்டா அப்படி கேட்குறான். இப்போது ஷிமேயி தூசணத்தை விதைத்தான். ராஜா தாவீது இப்போ விதைக்கிறான் பாருங்க. அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கு உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். உமை அன்றி ஒரு அணுவேதும் அசையாதையான்னு நம்ம பாடுறோம். இந்த பாட்டு அர்த்தம் அந்த காலத்தில் தாவீதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. சிமேயி என்னை தூசிக்கிறான்னு சொன்னால் இது கர்த்தருடைய பெர்மிஷன் இல்லாமல் தூசிக்கலை, அவர் தான் சொல்லியிருக்கார். புதிய ஏற்பாடு ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னார்? உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணிருக்கிறார். 5 லட்சம் இருக்குன்னா 5 லட்சத்தை எண்ணி வச்சிருக்கிறார். இன்றைக்கி காலையில் தலை வாரும்போது 10 முடி விழுகுதுன்னா அது அப்படி சித்தப்படி இன்றைக்கி 10 முடி விழுகுது. அதுக்காக நம்ம கவலைப்படைய அவசியமே பிதாவுடைய சித்தத்தின்படி தான் இன்றைக்கி நான் தலை வரும்போது 10 முடி விழுது. பிறக்கும்போது முழு மண்டையாக இருந்துச்சு. அப்புறம் குறிப்பிட்ட வயசானுமே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய மண்டை முடி கடிஞ்சு சொட்டையாகுது. சிலருக்கு பகுதி மொட்டையாகவே ஆயிடுது. பிதாவின் சித்தம்லாம் அந்த காரியம் நடக்கவே இல்லை. இப்போ இதெல்லாம் தெரிஞ்ச தாவீது சொல்கிறான், கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? இதில் தாவீதுடைய பொறுமை விளங்குது. அல்லேலூயா. தாவீது பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் அவனுக்கும் இப்போ விதைக்கிறான். பின்னும் தாவீது அபிஷாயும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்பப்பிரமான என் குமாரனை என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூசிக்கட்டும். அவன் அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். 10ஆம் வசனத்தில் சொன்னான், 11ஆம் வசனத்திலையும் சொல்கிறான், கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். அடுத்து அவனுடைய எதிர்காலத்தை குறித்து காரியம் பேசுகிறான். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். அல்லேலூயா. தூசிக்கட்டும், நல்லா திட்டட்டும். இந்த பொறுமை யாருக்குங்க வரும்? மனைவி ஒரு வார்த்தை சொன்ன மொத்தத்தில் சடக்குன்னு நம்ம என்ன சொல்கிறோம், அவங்க ஒரு இந்த இப்போ தீபாவளி வெடி போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த சின்ன வேட்டுக்கு ஒரு பேர் இருக்கும், பெரிய வெடிக்கு ஒரு பேர் இருக்கும், அணுகுண்டுன்னா ஒரு பேரெல்லாம் இருக்கும்.
அப்படி தானே? தெரியாதா? ஸ்தோத்திரம், ரொம்ப சந்தோஷம். அப்போது அவங்க ஒரு மனைவி ஒரு சின்ன வெடி, பொட்டு வெடின்னு சொல்லுவாங்க, அது போட்டாச்சுன்னா கணவன் ஒரு அணுகுண்டை வித்திக்கு என்ன செய்யற டப்புக்குன்னு போட்டுருவார். அப்போ என்னாகும்? குடும்பம் அன்னைக்கு ராத்திரி ரணகலந்தான். எங்கே தேவப்பிள்ளை குடும்பத்தில் இவனுக்கு அதிகாரம் இருக்குது, பக்கத்தில் பலசாலி இருக்கிறாங்க. ஒரு சொல்லு சொன்னால் போதும், அபிஷாய் அப்படி சொன்னால் போதும், சோழி முடிஞ்சிடும் சிமேய்க்கு. ஆனால் அவன் சொல்கிறான், ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். பொறுமையை விதைக்கிறான், தனக்குள்ளேயும் பொறுமையை விதைக்கிறான், தன்னுடைய பராக்கிரமசாலியும் பொறுமையை விதைக்கிறான். அவன் நல்ல நிதானமாக பேசுகிறான். ஒரு நாள் தாவீது இந்த யுத்தங்கள்லாம் முடிஞ்சு, இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் அவன் பாருங்கள் ஒரு பாட்டு பாடுறான். அதை எழுதியிருக்காங்க. இது எழுத்தின்படி எழுதப்பட்டது. இதை 18ஆம் செய்தியில் வாசிக்கலாம், அடுத்து 1 நாளாகத்திலும் வாசிக்கலாம். இதை 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை வாசித்து பாருங்களேன். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு: கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. ஹல்லேலூயா. எவ்வளவு புகழாரு பாருங்க, கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்துறா பாருங்க. துதிக்கு பாத்திரராயை கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. அந்த நாளில் பொறுமையாக இருந்து விதைச்சார் பொறுமையை. இந்த நாளில் மகிமையை அவர் அறுவடை செய்தார். இன்னைக்கு வரைக்கும் தாவீதை நாம் புகழ்ந்து பாடுறோம். காரணம், அந்த தாவீது பொறுமையை விதைச்சான். தேவ சமூகத்தில் எப்போதும் துதியை விதைச்சான். இந்த துதியை விதைக்க விதைக்க அவனுக்கு தேவ சமூகத்தில் வசனம் சொல்லுது, பெரிய ரட்சிப்பு. துதிக்கு பாத்திரராய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாளக்கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரணக்கணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. எந்த துர்ச்சன பிரவாகம் வந்தாலும், பாதாளக்கட்டு வந்தாலும், மரணக்கண்ணி வந்தாலும், எல்லாத்துக்கும் கூப்பிடுதலை கேட்டு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்ன விதைக்கிறோம்? எந்த சூழலிலும் துதியை விதைக்கிறோமா, பொறுமையை விதைக்கிறோமா? நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். துதிச்சுக்கிட்டே இருப்போம், துதிச்சுக்கிட்டே இருப்போம். கர்த்தர் சிங்கம் வந்தாலும் சரி, கரடி வந்தாலும் சரி, கோலியாத் வந்தாலும் சரி, எத்தனை பெலிஸ்தர் வந்தாலும் சரி, அத்தனையிலிருந்து நமக்கு ஜெயம் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விதைப்போம், விதைச்சிக்கிட்டே இருப்போம். இந்த உலகத்தில் அதை எழுதி போட்டுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரோட்டுகள்லாம் விதைத்து கொண்டே இருப்போம். முளைத்தால் மரம், அது செத்தால் உரம். விதைச்சிக்கிட்டே இருப்போம். விதை முளைச்சிருச்சுன்னா மரம் ஆயிரும். இந்த விதை செத்து போச்சுன்னா வேற ஒரு மரத்துக்கு அது உரமாக மாறிடும். அதனால விதைக்கிற மட்டும் நிறுத்தக்கூடாது. ஆனால் இன்னைக்கு விதைக்கிறத பற்றி பேசுகிற நாம எண்ணத்தை விதைக்கிறத பேசணும். நாம் மாம்சத்துக்கென்று விதைக்கிறோமா, ஆவிக்கென்று விதைக்கிறோமா? ஹல்லேலூயா. நன்மை செய்வதில் உலகத்தானா இருந்தார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு அவ தான தர்மங்களை நன்மை செஞ்சதுனால தேவதூதனை அனுப்பி அப்போஸ்தலர்களை பிரதான அப்போஸ்தலரை கூப்பிட்டு வர சொல்லி சுவிசேஷம் சொல்லும்படி, அதனால இந்த குடும்பம் ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் பெரிய ஒரு சேனல் வாசலை திறந்தார், வாய்க்காலை திறந்தார். எப்பேற்பட்ட பாக்கியமாக
ஏங்க எத்தனை இஸ்ரவேலர்கள் எத்தனை பக்திமான் இருக்காங்க, அத்தனை பேர் என்னென்ன செஞ்சுருப்பாங்க. ஆனால் பதிவு செய்யப்பட்டது அது அந்நிய மனுஷனாகிய ஒரு கொர்நேலியு. அவன் ஜெபம், தர்மம், தான தர்மம், பக்தி, தேவ பயம் இதெல்லாம் இருந்ததுனால தூதனை அனுப்பிச்சு இவனுக்கு அறிவிப்பு கொடுத்து, அந்த அறிவிப்பில் இவங்க பிரதான அப்போஸ்தலன் பேதுருவை கூப்பிட்டு வந்து பேதுருடைய சுவிசேஷத்தை கேட்பதற்காக காத்திருந்தார்கள். என்னைக்கு சுவிசேஷத்தை கேட்டாங்களோ அன்னைக்கே அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க, அன்னைக்கே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாங்க. ரட்சிப்பு, ஞானஸ்தானம், அபிஷேகம் எல்லாம் ஒரே நாள். காரணம், கொர்நேலி விதைச்ச விதை ஒன்றும் பழுதாய் போகலை. அல்லேலூயா. எல்லாம் பலன் கொடுத்தது. அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் கோதுமையை விதைச்சாங்க, முள்ளுகளை அறுத்தாங்க. கொர்நேலியு கோதுமை விதைச்சார், கோதுமை மணிகளை அறுக்க ஆரம்பித்தார். தாவீது கோதுமை விதைச்சார், கோதுமை அறுக்க ஆரம்பித்தார். சரி, இந்த சிமேயு என்ன விதைச்சான்? தூசணத்தை விதைச்சான். தாவீது செத்த பிறகு தாவீது மகன் சாலமோன் ராஜாவாயிட்டான். ஆன பிற்பாடு 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 36 46 வரைக்கும் சிமேயுடைய காரியங்கள் சொல்லப்படுது. சிமேயிங்க வா, நீ எருசலேம் ஒரு வீட்டை கட்டி எருசலேமில் குடியிருக்கணும், என் கண்ணு முன்னாடி நீ இருக்கணும். எங்கே போனால் இந்த எருசலேம் வீட்டை எழுந்து கடந்து போனால் அந்த கடந்து போகிற நாள் நீ செத்து போயிருக்கணும். சரி ராஜா, நீ சொல்கிறபடியே செய்ய ராஜான்னு சொல்லி சாலமோன்ட்ட சிமேயி சொன்னான். ஒரு நாளில் சிமேயுடைய வேலைக்காரங்க என்ன செஞ்சிட்டாங்க, வீட்டு வேலை செய்ய ஓடி போயிட்டாங்க. வேற ஒரு இடத்துல இருக்கிறத கேள்விப்பட்டு இந்த சிமேயி என்ன செஞ்சிட்டான், அவங்கள கூப்பிடுறக்காண்டி ராஜா போட்ட கட்டளையை மறந்து அவங்கள தேடி போய் கூப்பிட்டு வந்துட்டான். ராஜாவுக்கு எல்லாம் அறிவிக்கப்பட்டாச்சு. ராஜா கூப்பிட்டான், சிமேயு, நான் உன்கிட்ட சொன்னது என்ன, நீ செய்தது என்ன? இந்த பட்டணத்தை விட்டு நீ வெளியே போகிற நாளில் நீ என்ன செய்வ? சாவன் சொன்ன வார்த்தையின்படி செத்துப்போ. அன்னைக்கு ஒரு நாள் என் தகப்பனை தூசிச்சேல, சம்பந்தமே நம்ம தூசிச்சேல, உனக்கு அவர் என்ன கெடுதல் செஞ்சார்? வசனங்களை வாசிக்க போகிறோம். 44. அதாவது விதைச்சதும் உன் மனதுக்கு தெரிந்துமான எல்லா பொல்லாப்பையும் அறிந்திருக்கிறாய். நீ விதைச்சதை இன்னைக்கு நீ அறுவடை செய்ய போற. என் தகப்பனுக்கு பொல்லாப்பு செஞ்சல, அது விதைச்ச நீ, அந்த விதைச்சதை நீ அறுவடை செய்ய போற. ராஜாவாகிய சாலமோன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான், தாவீது சிங்காசனம் என்றைக்கும் கர்த்தருக்கும்பாக உறுதியாக இருக்கும் என்று சொல்லி ராஜா யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான். அவன் வெளியே போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா? ஆண்டு சமூகத்தில் விதைக்கிறதுல ஜாக்கிரதையாக இருப்போம். ஆண்டு சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் விதைக்கிறதுல ஜாக்கிரதையாக இருப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கடந்த நாட்டில் அதிகமாக தியானித்தோம். பிழையாம் விதைச்ச விதை என்னது? இஸ்ரவேல் ஜனங்கள் கெட்டு போகணும், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யணும். அதுக்காண்டி விதையை போட்டுட்டு போயிட்டான். அந்த விதை இஸ்ரவேல் ஜனங்களில் ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் செத்து போனாங்க. இந்த விதை வளர்ந்து, இந்த விதை விதைச்சி பலன் கொடுத்து ஆயிரம் மணி ஜனங்கள் செத்து போனாங்க. இந்த விதைக்கெல்லாம் காரணமாக யாருது? இந்த பிள்ளையா. அவன் விரும்பினது நடக்கலை. நீதிமான் மறிக்க நினச்சான், ஆனால் அப்படி மறிக்கலை. அவன் பட்டயத்தால் வெட்டுண்டு செத்து போனான். ஏன்னா அவன் விதைச்ச விதை மோசமான விதை. ஆண்டு சொல்ல நம்ம ஜெபித்து படிக்க போகிறோம். காத்திருக்க தேவ பிள்ளைகள், இன்றைக்கி நம்ம எதை விதைக்கிறோம்? வேதம் சொல்லுது, நன்மை செய்வதில் சோர்ந்து போக வேண்டாம், கனி கொடுப்போம். கனி என்பது விதை தான். கனி கொடுக்க கொடுக்க அது மற்றவர்களை கிறிஸ்துக்குள்ள நடத்தும். விதைப்போம், விதைச்சிட்டோம்னா நிச்சயமாக பலன் உண்டு.
கோதுமையை விதைச்சவங்க கோதுமையை தான் அறுக்கணும். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலர்கள் கோதுமை விதைச்சிட்டு முள்ளுகள் அறுத்துட்டாங்க. வேண்டாம், நம்முடைய செயல்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் தான் நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கணும். அதுலேயும் கூட தீவினை விதைச்சவன் தீவினையை தான் அறுப்பான். நாம் நன்மையை விதைப்போம், சுவிசேஷத்தை விதைப்போம், கனி கொடுக்குற வாழ்வில் நிலைப்போம், பொறுமையை விதைப்போம். தேவ கர்த்தருடைய பாதபடியில் இருக்க நாம் எந்நாளும் ஆசீர்வாதத்தை சோதரித்து கொண்டவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஆமென்.